மந்திரம் 15. என்னங்க, நமக்கு இந்த குழந்தை வேண்டாம். ஆல்ரெடி நம்ம 2 குழந்தைங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வேணா இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடவா அப்படின்னு கேட்டா ராதா. இதை கேட்டு எனக்கு செம்மையா கோவம் வந்துச்சு. ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? பேசுறது புரிஞ்சுதான் பேசுறியா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? அவன் குழந்தை இல்லாம கோயிலு குளம்னு சுத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு குழந்தை கடவுளா பார்த்த பிறகு அபோஷன் பண்ணுவான்னு கேட்குற? இங்க பாரு, சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்கள நான் என்ன கொல்லவா செஞ்சேன்? நல்லா தானே பார்த்துக்கிறேன். ஏன் எனக்கு இந்த குழந்தைய பார்த்துக்க தெரியாதா? இன்னொரு வார்த்தை நீ இப்படி கேட்டேன்னு வையேன், என்னை விட கெட்டவன் வேற ஒருத்தர் இருக்க மாட்டான் அப்படின்னு கோபமா சொன்னேன். நான் கோபமா கத்துனதை பார்த்த ராதா ரொம்பவே வருத்தப்பட்டா. கூடவே அங்கிருந்த எல்லாருமே எங்களை தான் பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட சாரி சொல்லிட்டு நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். ராதாவை பார்த்து பொறுமையா, இங்க பாரு ராதா, கடவுளா தர வரத்தை நம்ம வேண்டான்னு சொல்லவே கூடாது. அது மட்டும் இல்லாம நீ சஞ்சீவை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுற. மேபி நீ பட்ட கஷ்டத்துக்கு பலனாதான் இந்த குழந்தைய மறுபடியும் உனக்கு கடவுள் கொடுத்துருக்கலாம். ஏன் இப்படி நினைக்கிற? என்ன வந்தாலும் சரி, ஏன் குழந்தைய பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தியா ஷான் கூட இந்த பாப்பாவும் நல்லபடியாக வளரட்டும். நீ என்னைக்குமே அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்காத. இங்கே பாரு, எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில நான் இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்களை ஒன்றை கூட நான் விட மாட்டேன். இந்த குழந்தைங்களை பெற்றுக்கலாம், நம்ம நல்லபடியாக வளர்க்கலாம். புரிஞ்சுக்கோ. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். புரிஞ்சதில்ல? நான் ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு காரணம் உன்னோட மூளையில் ஏறணுங்கிறதுக்காக தான். புரியுதில்ல அப்படின்னு நான் சொன்னேன். இதை கேட்ட ராதா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுதுகிட்டே என்னை கட்டி பிடிச்சி அழுதா. அங்கே இருந்த எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு எதுவுமே புரியலை. நாங்கள் திரும்பி பார்த்தோம். அப்போ ஒரு டாக்டர் எங்ககிட்ட வந்து, நான் இதே ஹாஸ்பிட்டலில் 20 வருஷமாக வேலை பார்க்குறேன். இந்த 20 வருஷத்தில் நிறைய பேர் அபார்ஷனுக்காக வந்திருக்காங்க. நான் அவங்கள நல்லாவே திட்டி விட்டுருவேன். ஆனாலும் அவங்க ரொம்ப அடம் பிடிச்சு அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிப்பாங்க. எனக்கு மனசே இருக்காது. ஆனால் உங்களை மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டாங்க அப்படின்னா எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிடலாம். அபார்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்திருக்காது. நிறைய பேர் சின்ன வயசுலேயே தப்பு பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு உயிரை கொல்றோங்கிற அந்த மைண்டே இல்லாமல் கொன்றுவாங்க. ஆனால் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நாங்கள் சிரித்தோம். இது எல்லாத்தையுமே மந்திர நதி மூலயமா தேவதை லோகத்தில் இருக்க எல்லாருமே லைவாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லா தேவதைகளும் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அன்பான குடும்பத்தில் தான் நான் என்னோட பொண்ணை அனுப்ப போகிறேன். எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொம்மி நம்ம லோகத்தில் இருக்கிறத விட பூலோகத்தில் அவங்க வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல பொம்மி சிரிச்சா. அதுக்கப்புறமா அவங்க அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே, இப்போ நீ போக வேண்டிய டைம் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை தட்டினாங்க. உடனே எல்லா தேவதைகளும் அவங்களோட மந்திர குச்சியை பொம்மி மேலே காமிச்சாங்க. அங்கே இருந்து நிறைய மலர்கள் அவ தலையில் வந்து விழுந்தது. அப்போ ராணி தேவதை ஒரு சின்ன கிரீடத்தோட வந்தாங்க. அதை அவ தலையில் வச்சு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட பொம்மி கதறி கதறி அழுதா. அதுக்கப்புறமா எல்லா தேவதைகளையும் பார்த்தா. எல்லாரையுமே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டா. உன்னை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் பொம்மி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பொம்மியை தேவதை மயானத்தோட நடுவில் நிற்க வச்சாங்க. அப்போது பல் தேவதை, ஏன் எல்லாரும் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? மனசில் ஏதோ அவள் மொத்தமாக இங்கேருந்து போகிற மாதிரி. ஏன் நம்ம எல்லாரும் அடிக்கடி பூலோகத்துக்கு போயிட்டு போயிட்டு தான் வரப்போகிறோம், அவளை பார்க்க தான் போகிறோம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீன் போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட குறும்பு தேவதை, என்ன பல் தேவதை, பொம்மி பூலோகத்துக்கு போகிறதுல பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்க போலையே. அது மட்டும் இல்லாமல் அவள் பூலோகத்துக்கு போகிறாங்கிற வழியை விட அவள் திரும்பி வந்துடுவாங்களோங்கிற பயம் அதிகமாக இருக்கு போல அப்படின்னு கிண்டலாக சொன்னாங்க.
இதை கேட்டு அங்கே இருக்க எல்லா தேவதைகளும் சிரிக்க பல் தேவதை முறைச்சாங்க. இதை பார்த்த குறும்பு தேவதை எதுவுமே நடக்காதது மாதிரி பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் என்ன குறும்பு செஞ்சாலும் கூட சேர்ந்து தான் நான் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரும் எப்போவுமே சேர்ந்து தான் இருந்திருக்கோம். இப்போ நீ பூலோகத்துக்கு போகிற. இனிமே நான் தனியாக தான் குறும்பு பண்ணி ஆகணும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனால் பூலோகத்துக்கு வரும்போது உன்னை மீட் பண்ண எப்போதுமே நான் மறக்க மாட்டேன். நம்ம அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? எனக்கு தெரியும் நீ இல்லாமல் குறும்பு பண்ணுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மிஸ் யூ அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னாங்க. இதை பார்த்த காற்று தேவதை கிண்டலா, அடடா எங்களோட குறும்பு தேவதைக்கு கண்ணீரெல்லாம் வருமா, எமோஷ்னல் கூட வருமா அப்படின்னு கிண்டலாக சொன்னாங்க. இதை கேட்ட குறும்பு தேவதை, அட போங்க காற்று தேவதை, நானே பூமி பூலோகத்துக்கு போகிறாங்கிற ஃபீலிங்ஸில் இருக்கேன். இனிமேல் நான் தனியாக தானே இருக்கணும். என் ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது, போங்க அப்படின்னு சொல்ல, சரி சரிம்மா நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே நின்னாங்க. அதுக்கப்புறமா ராணி தேவதை, நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற? நீ நினைக்கிற நேரம் உன்னோட பொம்மையை நீ பூலோகத்தில் போய் பார்க்கலாம். நினைக்கிற நேரம் நீ இங்கே வரலாம். நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட குறும்பு தேவதை, நிச்சயமாக வராணி தேவதை அப்படின்னு கேட்க, உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா தேவதைகளுக்கும் தெரியும். நீங்கள் 2 பேரும் ஒட்டி மட்டும்தான் பிறக்கலை, மற்றபடி ஒன்றா தான் இருப்பீங்க. கவலைப்படாத, நான் உனக்கு பெர்மிஷன் தரேன். உனக்கு எப்போ பூலோகத்துக்கு போய் பொம்மையை பார்க்கணுமோ நீ போய் பார்த்துட்டு வா, சரியா அப்படின்னு சொன்ன உடனேயே குறும்பு தேவதையோட முகத்தில் ஒரு ஸ்மைல் வந்தது. அதுக்கப்புறமா, பொம்மி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான கிஃப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது நான் என் கையால் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, பொம்மி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அப்படியா என்னது அது அப்படின்னு கேட்க, ஒரு செயினை கையில் எடுத்து காமிச்சாங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செயின். அந்த செயினோட லாக்கெட் புறா இருந்துச்சு. அதில் ஒரு செயினை பொம்மைக்கிட்ட கொடுத்து இன்னொரு செயினை அவள் எடுத்துக்கிட்டா. இங்கே பாரு, இந்த செயினில் இருக்க புறா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கான சிம்பிள். இந்த புறா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போதுமே பிரியவே பிரியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு புறா உனக்கும் ஒரு புறா எனக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த புறா உன் கையில் இருக்கிறது வரைக்கும் இல்லை எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உடையவே உடையாது. இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, பொம்மி கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி குறும்பு தேவதையை கட்டி பிடிச்சிக்கிட்டா. மறுபுறம் அப்பா அம்மா கிட்ட போய் ராதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னோம். இதை கேட்ட அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. என்னோட அப்பா அம்மா எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அவங்க ஒரே மாதிரி தான் அந்த குழந்தைங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமாக ராதா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்த டைமில் எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால் ஒரு அன்னோன் நம்பர். அது யாராக இருக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த கால் கட் ஆயிடுச்சு. சரி இனி வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காரும்போது மறுபடியும் கால் வந்தது. நானே கட் பண்ணி விட்டேன். யாருன்னே தெரியாமல் எப்படி பேசுகிறதுன்னு நான் யோசித்தேன். அப்படியே இருக்கும்போது மறுபடியும் கால் வந்துக்கிட்டே இருந்தது. நான் காலை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்ட உடனே மறுபுறத்துலேருந்து ஹலோ அப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. இந்த குரலை கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். மீண்டும் சந்திப்போம்.